சரி, அப்ப பிள்ளைகளுக்கு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸா? ஒரே ஜாலி தான். சரி வாங்க போவோம். போகும்போது ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டு போவோம். எக்கா என்னது இது? இந்த அத்தை பாட்டி ஏதோ லிஃப்ட்டுக்குள்ளே போய் நுழையுது. ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சுலக்கா, அப்புறம் அந்த கடைக்கு வந்து திருப்பி. அது ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, என் மாப்பிள்ளை இந்த கடையில் தான் சட்டி வாங்கணும்னு சொல்லுவார். அந்த கடையில் உள்ள சட்டி இல்லைன்னா அவர் போடவே மாட்டார். அதனால தான் அங்கே வந்தேன். ஆமாம், அங்கே குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்து ஆடுதாரு. இவர் இந்த பெரிய கடையில் உள்ள சட்டி தான் போடுவாராக்கும். அங்கே ரோட்டோர கடையில் பிறக்கிருக்கலாம்லாக்கா. எங்காரு தேவையில்லாதெல்லாம் பேசாத பத்துக்க. ஏறி சட்டி எடுத்துட்டு வரேன். ராணி அக்கா, இந்த பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போயிட்டுருங்களேன். அந்த சட்டியை மட்டும் எடுத்துட்டு வரேன். ரெண்டக்கா போடி வெண்டைக்கா கொஞ்சம் இளிச்சவாயா இருந்தா போதுமே. என்கிட்டயே கெட்டி விடுவிய. பிள்ளைகளுங்க போய் தான் அமைதியா இருக்கேன், இல்லைன்னா உன் தொண்டையை கடிச்சு வச்சிருவேன். உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் பிடிக்கும்ல, வெளியே கூப்பிட்டு போங்கக்கா. கீதா, நான் வெளியே போறேன்ட்டு எனக்கு இங்க ஒரு மாதிரி மூச்சு முட்டிட்டு வருது. பிள்ளைகள வாங்க வெளியே நிப்போம். சரி, அதான் சின்ன பிள்ளைகள அனுப்பியாச்சுல. வாங்க, 2வது மாடியிலே 3வது மாடியிலே தான் சட்டி கடை இருக்கு, வாங்கிட்டு போயிருவோம். என்னம்மா இது, சட்டி வாங்குறதுக்கு ஆகாசத்துக்கே கூட்டு போயிருவ போலயே. உங்களுக்கெல்லாம் வீட்டுல என்ன வெட்டி மறிக்கிற சொல்லியா? வாங்கம்மா என் பின்னாடி. பகச்சக்கா எல்லாம் வாங்கியாச்சுலக்கா, சட்டியை மட்டும் வாங்கிட்டு போயிருவோம். இல்லைன்னா அந்த ஆளு பேயா ஆடுவாரு. சட்டி போட்டு ஆடுவாரா, சட்டி போடாம ஆடுவாராட்டி? ராணியக்கா, என் வீட்டுக்கார பத்திலாம் அப்படி பேசாது, எனக்கு பிடிக்காது. ஏன் வாங்க போவோம். ஏன் அந்த லிஃப்ட் வந்துட்டு ஏன் சீக்கிரம் வாங்கலாம், போயிட்டு வருவோம். ஏம்மா இது என்ன சட்டி பெட்டின்ட்டு கிடக்கு? சை, நேரத்தோட பசிக்கு வீட்டுக்கு வேற போகணும். இப்போ இது தேவையா? ஏதாவது ஒரு 4 சட்டியை பிறக்கிறத விட்டுட்டு லிஃப்ட்டில் 4வது மாடியில் தான் போய் சட்டியை வாங்கிட்டு வருவேன்ட்டு. சரி, கூப்பிடுதல்ல, அந்த சட்டியை மட்டும் வாங்கிட்டு போயிருவோம். லிஃப்ட் திறந்துட்டு நல்ல பெரிய லிஃப்டா இருக்கு, வாங்க எல்லாரும் போயிட்டு சட்டி வாங்கிட்டு வருவோம். 4வது மாடியில் தான் சட்டி கடை இருக்காமா? பேசிட்டே இருக்காத, லிஃப்ட் மூடிட போதமா. வேகமா போ, சட்டிக்காரி உன்னைய விட்டுட்டு போனா அப்புறம் நாங்க என்ன செய்ய? லிஃப்ட் போலாம். ரைட். யாரு வலுவலு மண்டை? சாரி அத்தை பாட்டி. தூர ஓடிரு பத்துக்க. துணியை வாங்கி கொடுத்துட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. வீணா போச்சு காசு. அது சுய புத்தி இருந்திருக்கணும். நம்ம வயசுக்கும் நம்ம மண்டைக்கும் போடலாமா வேண்டாமான்னு போட்டுக்கிட்டு அலைஞ்சா அப்படித்தான். சரியம்மா, லிஃப்ட்டுக்குள்ள சண்டையை போடாதியோ. ஆமா, லிஃப்ட் நின்ற போகுது. என்ன பெரிய லிஃப்டா இருக்கு. ஏ அப்பா, இங்கேயே படுத்து உறங்கலாம் போலயே. ஆமா உமா, லிஃப்ட் இவ்வளவு பெருசு இருக்கு. ஒரு சட்டியே 400 ரூபா பத்துக்கோ. ஒரு 5 சட்டி வாங்கிட்டு போகணும். பெரிய அம்பானி தான் 500 ரூபா சட்டி தான் போடுவாரோ. வேற சரோஜா, தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசாத. உனக்கு என்ன வந்திருக்கு? உன் சோழியை பார்த்துட்டு போயேன். இல்லம்மா, பிள்ளைக்கு துணி எடுக்கிறதுக்கு அந்த வரத்துக்கு வந்தேன். 1000க்கும் 500க்கும் பார்த்தேன். புருஷனுக்கு இவ்வளவு காய்ச்சலியா சட்டி வாங்குறீங்களே, அதையும் சிரிச்சேன். இந்த சட்டி வாங்குற ட்ரிப்பு ஒரு தேவையில்லாத ட்ரிப்பு. தேவையில்லாம லிஃப்ட்டுக்குள்ள போய்கிட்டு இறங்கிக்கிட்டும் வரணும். பசி வேற எடுக்கு. ஏம்மா, அவங்க எல்லாத்துக்கும் நாங்க துணி எடுக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்தோம்ல. ஒரு 4 சட்டி எடுக்கிற வரைக்கும் இருக்க மாட்டீங்களா? இருங்க. யாத்தாடி, என்ன சத்தம் டுர்ன்னு? ஒண்ணும் இல்ல, நான் தான் 4வது மாடியை அமைக்கிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல. கடவுளே, என்னது லைட் விட்டு எரியுது. ஐயா, லிஃப்ட் ஆஃப் ஆயிட்டா. பைத்தியம் கீதா பைத்தியம். சட்டி வாங்குற பெட்டி வாங்குறன்னு என்னத்தையும் அமுக்கி விட்டுட்டு நம்மளெல்லாம் சாவடிக்க போகுது. எல்லாரும் இப்படி கடந்து புலம்பதியா? சரியாயிரும். நில்லுங்க, அமைதியா நில்லுங்க. ஏய், எந்த பைத்தியம் காலில் ஏறி நிக்கி? ஏய் பைத்தியங்களா, காலை விடுங்க. ஏய் மெண்டல், எந்த மெண்டல் என் காலில் உட்காந்துருக்கு? மெண்டல். பேதி எடுப்பா, எவன் முடிய பிடிச்சிருக்காயா? முடியுமா? என் நெக்லஸ் அக்காதட்டி, ஏட்டி நெக்லஸ் அத்துறாத. ஐயா, இங்க யாரு நிக்காவன்னு தெரியலையே. இது என்னது பொந்தி மாதிரி இருக்கு? கண்ணா வாயா? பேதி எடுப்பாளுவா. ஒருத்தி நெக்லஸ் கொடுக்குறா, ஒருத்தி கண்ணை நோண்டுறா. ஏட்டி கண்ணு. ஐயோ, கண்ணாடி போட்டே கொஞ்சம் தான் தெரியும். இப்ப ரொம்ப தெரியலையே. யாரு என்கிட்ட யாரு இருக்கா? செயினை விடு பைத்தியக்காரி கிளவி. ஏம்மா, தெரியாம இழுக்கம்மா. கண்ணு தெரியலம்மா, கொஞ்சம் அசஸ் பண்ணிக்க. யாத்தாடி, இருட்ட கண்டது ராணியை காலத்து வெயில் பிடிக்க இறையுது அவளுக்கு இருக்குன்னு. ஏம்மா, ஐயோ கடிச்சு விட்டாளே. ஐயோ, குதிரைட்ட கடி வாங்கினே, மாடு கிட்ட கடி வாங்கினே, இப்ப மனுஷி கிட்ட கடியே வாங்கிட்டேனே. ஐயோ, என் பேக்கல கடிச்சு விட்டாளே, நான் என்ன செய்வேன்? ஏஞ்சலு நீ மட்டும் அமைதியா வரியப்புல. உனக்கு இது பேகி பிடிச்சிட்டாப்ல சொல்லுப்புல. ரொம்ப பயமா இருக்குப்புல. ஏன்னா இருட்டில் அப்படித்தானே லிஃப்ட்டுக்குள்ளலாம் நடக்கும். ஏஞ்சலு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லிஃப்ட் சரியாகிற வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன். என்ன யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. கடவுளே, சாமி, மாரியத்தா, காளியாத்தா, பிள்ளையாரப்பா, ஓம் சாந்தி. அம்மா, ஆளாளுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு போலையே. இவ என்ன மந்திரவாதி மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்கா? எல்லாரும் ஓம் சாந்தி சொல்லுங்க. லிஃப்ட்ல லைட் வந்துரும். ஓம் சாந்தி சொல்லுங்க. ஓம் சாந்தி.
இந்த கடையில தான் சாந்தின்னு ஒரு பாட்டி செத்து போச்சு. கண்ணு தெரியாம மாடியில இருந்து. அந்த பேய கூப்பிடாதீங்க தாய்களே. ஐயோ பேய் 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 பேய். ஏ பைத்தியக்கார பொம்பளைங்களா, யாமட்டி ஊள விடுதியோ? அமைதியா இருங்கடி. கத்துற லிஃப்ட் எங்கயாவது ஓடிர போகுது. ஐயோ மறுபடியும் மண்டையெல்லாம் பிடிக்கா. கடிச்சு போடாதம்மா. ஏற்கனவே மண்டையில ஒத்த முடி வளரல. நல்ல வேலைக்கு இங்க ஒரு சேர் போட்டு வச்சிருக்காவோ. கொஞ்சம் உட்கார்ந்துக்கிடலாம், நல்லா இருக்கும். ஐயா அது சேர் இல்ல. நான் விமலா. இறங்கிட்டு பேசாம இரு. கண்ணு தெரியல. அமைதியா இரு. பேதி எடுப்பா. நல்லா உட்கார்ந்துட்டாளே, நான் என்ன செய்வேன்? எழுதிது ஏதோ உண்டியில் வச்சிருக்காவோ போலயே லிப்ட்ல. பைத்தியக்காரி வாய்க்குள்ள இருந்து கையெடு. உண்டியல் கையெடுடி, கடிச்சு விட்டுருவேன். எங்க அவை தாயா இப்படி பேசுறது? இருட்ட கண்டது எல்லாத்துக்கும் பைத்தியம் முடிச்சிட்ட. நம்ம பங்கஜக்காவே கடிக்கணுங்க அவளை. கடவுளே சீக்கிரம் எங்களெல்லாம் திறந்து விட்டுருங்க. எல்லாருக்கும் மிருதன் படத்துல வர பேய் பிடிக்கிறதுக்குள்ள. மேரதா மேரதா மேரதா, இந்த லிப்ட கொஞ்சம் துறப்பாயா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நீங்க லிப்ட உடைச்சிட்டு ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாருங்க. ஏடி மெண்டல், கோவத்துல எதுவும் பண்ணிராதடி. எல்லாரும் கூண்டோட கைலாசம் போயிருவோம். இந்த ஏறிக்கிட்டு தான் இருக்கேன். படிக்கட்டு கிடைச்சிருக்கு. ஏறுதேன். எம்மா படிக்கட்டுல ஏறத நீ நெஞ்சு மேல ஏறதடி பைத்தியமே, இறங்கு. எம்மா எந்த பீத்தச்சிரிக்கு வாயில ஏறி மிதிக்காயே. சூ என்ன நாத்தடிக்கையே. யார் அது? வாரேன். லிப்ட் இன்னைக்கு உடைச்சு இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த லிப்ட்? இவன் லிப்ட உடைக்க முடிவு பண்ணல, நம்ம எல்லாரையும் கொல்ல முடிவு பண்ணிட்டா. மூஞ்சலையும் மோரலையும் ஏறிலாம் மிதிக்கா. எடி விஜயசாந்தி பைட்டெல்லாம் அப்புறம் போடலாம். டீட்டுக்கு இறங்கு. கதவை லிப்ட் தோற. ஏட்டி இப்படிலாம் பண்ண லிப்ட் திறக்காதட்டி. என் மண்டை தாண்டி திறக்கும். இறங்குட்டி. ஏட்டி முடியலட்டி என்னால. ஏற்கனவே இருட்டுனா பயம். நீ வேற இப்படி பண்றியட்டி அரைக்கி மாதிரி. ஐயோ ராணி, உனக்கு நேரம் போலன்னு கடிச்சுக்கிட்டே இருக்காதம்மா. வயசான உடம்பு தாங்காதுமா. பாட்டி பாவம். விடுமா மண்டைய விடுமா. கொஞ்சமா நவல்ட்டு போயிருதேன். ஐயோ நவண்டாலும் பின்னாடியே மண்டையை பிடிச்சிட்டு வாராளே. ஐயோ என் மண்டையில லிப்ட் கதவு விழுந்துட்டு. ஐயோ மண்டை கணக்கே. ஐயோ என் மூக்குல ஏதோ வெயிட்டா விழுந்துட்டு பூட்டு நினைக்கேன். சாணி நாத்து அடிக்க பூட்டுல. கதவை தோற லிப்டே. கதவை தோற. நீ ஒரு உண்மையான ஒரு ஆளா இருந்த தோற. ஏ பேதி எடுப்பா. மண்டையில ஏறில உட்காந்து குதிக்கா. எம்மா மண்டை கணக்கே. ஐயோ என்னது இது? மூக்குல ஏதோ வந்து நிக்கு. ஐயோ அம்மா சத்தம் காட்டாம சம்பளம் கொட்டி உட்கார்ந்துருவோம். எம்மா முடியலையே. மூச்சுலாம் முட்டுது. கடவுளே. லிப்டே கதவை தோற. என் மெண்டல் கிறுக்கி, நீ சொன்னா எப்படி அது திறக்கும்? அதுவா வரும். தயவு செஞ்சு வந்துரு. முடியல நீ தட்டுல இருக்கிறதும் பெயராம. லிப்டே தோற. எம்மா இவ மறுபடியும் நம்ம மேலலாம் ஏற வர என்ன செய்ய? படுத்துட்டோன்னா அப்புறம் எல்லாவளும் போட்டு சமட்டி கொண்டு போடுவாளுவோ. உட்கார்ந்தாலும் இப்படி பண்ணதாலும் கடவுளே எப்படியாட்டி நீங்களை பத்திரமா கொண்டு வெளியே சேர்த்துட்டீர்னா என் புருஷருக்கு மொட்டையை போட்டு விட்டுருவேன். ஏ நெட்ட மெண்டல், என் நெட்ட பைத்தியமே, கீழே இறங்கு பைத்தியமே. தட்டுனா எப்படி திறக்கும்? எவ்வளவோ அதட்டி பார்த்துட்டேனே, திறக்க மாட்டுக்க சனிய. என்ன செய்யன்னு தெரியலையே கடவுளே, பயமா இருக்க. போன் இருந்தா பாருங்களே. போன் எல்லாரும் போன லைட் அடிங்க, வெளிச்சம் கிடைக்கும். யாருக்காவது போன் அடிப்போமா? ஐயோ பங்கஜக்கா, எல்லாரும் போனையும் கேன் பேக்ல போட்டு லட்சுமி கிட்ட கொடுத்துட்டேனே. வெயிட்டா இருக்கும், எதுக்கு வீண் சொமனே. நான் இப்ப என்ன செய்வேன்? கூறுகட்ட சிரிக்கி போன எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருக்கா. ஏன் போன யாரை கேட்டுட்டி கொடுத்த? ஐயோ இது உள்ளே நம்ம செத்துருப்போம் போல தெரியுதே. நான் என்ன செய்வேன்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் புருஷைய 2 பிள்ளைகளையும் எப்படியும் பாத்துக்கிடுவாரு. என் பிள்ளைகளை நல்லபடியா கரை சேர்த்துருவாரு. இழிச்சக்கா உங்க கதை என்ன செய்ய புரியோ முனிசு? ஐயோ முனிசு, என் பிள்ளைக்கு நான் இது வரைக்கும் ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே. என் பிள்ளை ஆசைப்பட்ட வாழ்க்கையை கூட என்னால கொடுக்க முடியாது போல தெரியுதே. முனிசு நல்லா படிச்சு கலெக்டரோ ஏதாவது ஆயிருமா? அம்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்காத. என் புருஷன் ஏற்கனவே பெயிண்ட் அடிக்கிற இடத்துல ஒரு பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவளை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருவாரு. மணிதான் என்ன செய்வானோ தெரியல. பாவமே, வர்றவ எப்படி குடும்பக்காரியா என்னன்னே தெரியல. மாப்பிள்ளைக்கு அத்தம்மாவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆவல. அநேகமா அவளை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருப்பாரு. என் மவ ஸ்னேகா என்ன செய்வாளோ தெரியலையே. பாவம் பச்சை குட்டி பிள்ளைலாம் நான் என்ன செய்வேன்? ஸ்னேகா நல்லா படிச்சு நல்ல பெரியாளா அவளை தங்கம். ஐயோ சாவறதுக்குள்ள அந்த பழைய முடி வந்துரும் நினைச்சேனே. அந்த முடி இல்லாம அழகு இல்லாமலே அசிங்கமாவே சாவ போறேனா? என் புருஷனோ என் மாவே சப்பான் மண்டையனோ
ஐயோ பாபு மனசா, நம்ம குழந்தையெல்லாம் நம்ம கொஞ்சணும், அதை வெளியே கூட்டிட்டு போகணும், அதை படிக்க வைக்கணும், விளையாடணும்னு நிறைய கனவுகளோடு இருந்தீரே. இப்போ நான் சாவ போறேனே பாபு மனசா, நீர் என்ன செய்ய போறீரு? நெட்டமான்னு பின்னாடியே தெரிவீரே. ஐயையோ, இந்த உலகத்தில் நான் இல்லாமல் நீர் எப்படி இருக்க போறீரு? அத்தை பாட்டி நல்ல வேலை என் கூட செத்து போயிடும், இல்லைனா வேற கல்யாணம் முடிச்சு வச்சிருப்போன்னு கவலையில் இருந்திருப்பேன். அத்தை பாட்டியும் செத்துரும், அதனால உங்களுக்கு கல்யாணம்லாம் நடக்காது. என்ன செய்ய போறீரோ தெரியலையே. சைலன்ஸ். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அசிங்கமா இல்லையா? ஒரு லிஃப்ட்டுக்குள்ள மாட்டினதுக்கு இவ்வளவு அக்க போறா? வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு. முதல்ல எல்லாரும் நார்மலா ஆவுங்க. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. இது ஏஞ்சலே கிடையாது, யாத்தாடி இது லிப்டுக்குள்ள இருக்கிற பேயி. பேயும் இல்ல நாயும் இல்ல, நான் ஏஞ்சல் தான். இதெல்லாம் சாதாரணம். கோவால எத்தனை வாட்டி நாங்க லிஃப்ட்ல மாட்டிருக்கோம். கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம பச்சை குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இங்க லிஃப்ட் ஆஃப் ஆனது நியூஸ் போயிருக்கும், உடனே சரி பண்ணிடுவாங்க. லூசுத்தனமா அழுதுட்டு செத்துறாதீங்க. ஏஞ்சலு, நீயாட்டி பேசுத? கண்ணு தெரியல, குரல் இங்க இருந்து தான் வருது. எம்மா, இந்த பிள்ளைய என்னமோ நினைச்சேன். நல்ல அறிவா பேசுது. கரெக்ட் தான் நீ சொன்னது. அப்படிலாம் சாவ மாட்டோம். கண்டிப்பா லிஃப்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல திறந்துரும். எல்லாரும் அமைதியா இருங்க. எப்பாடி லிஃப்ட் நின்னுட்டு என்ன புது லிஃப்டா இருந்தது, இப்ப ஒரு மாதிரி கருகருன்னு கண்டாவியா இருக்கு. அம்மா, இப்பயாவது இறங்கு தாயே. லைட் வந்தா எல்லாம் சரியா தெரியும். இப்ப ஒரு லைட் தானே எரியுது. யாத்தாடி மறுபடியும் அதே சத்தம்ல கேக்குது, விளங்காத சத்தம். எப்பாடி, லிஃப்ட் ஓபன் ஆயிட்டு லைட் வந்துட்டு. அம்மா வாங்க, ஓடிடுவோம். அம்மாடி, தப்பிச்சோம் பிழைச்சோனே, எடுக்கணும் ஓட்டம். அவ்வளவுதான். இதுக்கு போட்டுக்கிட்டு சாவ போறத பத்தி பேசுறீங்களே. அம்மா, வீடு போய் சேர்ந்தா சரிதாம்மா. கடிய வாங்கிட கூடாது. பரவாயில்ல, இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா, நம்ம எல்லாத்த விட இருக்கிறதுலே சின்ன பிள்ளை இவ தான். எவ்வளவு தைரியமா பேசினா. பாட்டி போவோம். எச்சுவச்சுமே நெட்டவள்ளி, அந்த சட்டியை வாங்கிட்டு போயிருவோமே. சட்டி ஒன்னு அப்படியே போட்டுருவேன் வெட்டி. பொம்பளைய பாரு, ஒரு நிமிஷத்துல உயிர் போயிட்டு. கொன்னு அவளை அந்த லிப்ட்ல தூக்கி போட்டு வா. சட்டி வாங்கலாம். சட்டி ஒரு நிமிஷத்துல யமலோகத்துக்கு கூட்டி போயிட்டா. விடுடி மச்சு, என்ன நாத்த நாரது விடு. என்னமா உன் புருஷன் ஜென்மத்துக்கு சட்டியே போடக்கூடாது. இதுதான் நான் கொடுக்குற தண்டனை, இதுதான் தீர்ப்பு. இவ பெரிய நாட்டாம, இவ சொல்லுவா. பாட்டி, இன்னும் 4 மீதி விடுடி. யாத்தாடி, கொண்டு போடுவாளுங்க. அதுல பாதி உயிர் போச்சு, இவன்ட்ட மீதி உயிர் பேரும் போலயே. சட்டி இனிமே யாராவது சட்டி வாங்குறத பார்த்தேன், அந்த இடத்துல சட்டியை உருவிட்டு அடிச்சிருவேன். ஏன் லூசு கிறுக்கி, ஏதாவது உளராத. வா இதுலயே நின்னுட்டு இருப்ப, திருப்பி மூடி கீடி தொலைச்சு சனியும் பேர போகுது இந்த லிப்ட் சனிய. எம்மாடி, ஆமா, வாங்க ஓடிடுவோம். எப்பா கடவுளே, ஒரு நிமிஷத்துல உயிர் போயிட்டு உயிர் வந்தது இலச்சக்கா. ஆமா அவ்வை தாயே, ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவ்வை தாய்க்கு அள்ளு விட்டுருச்சு. ஆமா பெண்ணே, லைட் போயிட்டு டப்னு சத்தம், அதுக்கப்புறமா இந்த மூச்சு வேற முட்டுது. பயமா இருக்காதாக்கா? ஆமா, சரி வா டக்குனு வெளியே போவோம். இல்ல ஜென்மத்துக்கு லிப்ட்ல ஏற மாட்டப்பா.